பாரிஸ் ஒலிம்பிக் பெண்கள் 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் ரமிதா ஜிண்டல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். முத்துக்குமார், இது குறித்தான விரிவான விவரம். வணக்கம். நடைபெற்று வரக்கூடிய பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு பதக்கம் என்பது உறுதியாயிருக்கிறது. குறிப்பாக துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பனு மாக்கரை தொடர்ந்து தற்பொழுது ரமிதா ஜிண்டலும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறார். அதாவது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி என்பது நேற்று முன்தினம் துவங்கி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 32 பிரிவுகளில் 329 போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. பிரான்சின் 16 தலைநகரங்களில் இந்த போட்டி என்பது நடைபெற்று வருகிறது. சுமார் 206 நாடுகளில் இருந்து 10,500 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்ற நிலையில் இந்தியா சார்பில் சுமார் 117 வீரர் வீராங்கனைகள் 16 விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடி வருகிறார்கள். இன்றைய நிலையில் நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே துப்பாக்கி சுடுதலில் அணி பிரிவை பொறுத்த வரைக்குமே இந்தியாவுக்கு தொடர்ந்து தோல்வி அடைந்தது. குறிப்பாக துப்பாக்கி சுடுதல் 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு இரட்டையர் பிரிவில் அர்ஜுன் பபுதா, ரமிதா மற்றும் இளவேனில் வாலறிவான், சந்தீப் சிங் ஜோடிகள் பதக்கங்களை எதிர்நோக்கி நேற்றைய தினத்தை களமிறங்கினர். ஆனால் தகுதி சுற்று ஆட்டத்தில் பபுதா மற்றும் ரமிதா இணை 6வது இடத்தையும், இளவேனில் வாலறிவாளன் மற்றும் சந்தீப் சிங் 12வது இடத்தையும் பிடித்து பதக்க வாய்ப்பை தவறிட்டு அடுத்த சுற்று வாய்ப்பையும் தவறிவிட்டது. இதனைத் தொடர்ந்து ஆடவர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஆட்டத்தில் துவக்கத்திலிருந்து சிறப்பாக செயல்பட்ட சர்போஜ் சிங் இறுதியில் 9ஆம் இடம் பிடித்து நூலில் இறுதிப் போட்டி வாய்ப்பையும் தவறிவிட்டார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் தகுதி சுற்றை பொறுத்த வரைக்குமே இந்தியாவின் பதக்க நம்பிக்கை திசைகளும் மனு பாக்கர் 580 புள்ளிகளை பெற்று 3ஆவது இடம் பிடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இந்த நிலையில் இன்று அதாவது ஒற்றையர் பிரிவுக்கான அந்த போட்டி என்பது நடைபெற்றது. இதில் இந்திய வீராங்கனைகள் இளவேனில் மற்றும் ரமிதா ஜிண்டல் களமிறங்குகிறார்கள். அதிரடியாக 2 பேருமே விளையாடினர். குறிப்பாக சொல்லணும்னா தொடக்கத்தில் இருந்து இளவேனில் அதிரடியாக விளையாடினார். குறிப்பாக இளவேனிலை பொறுத்த வரைக்கும் முதல் சீரியஸில் 3ஆம் இடத்தையும், 2வது சீரியஸில் 4ஆம் இடத்தையும், 5வது சீரியஸில் 6ஆம் இடத்திற்கும் தள்ளப்பட்டார். இதைத் தொடர்ந்து கடைசி சீரியஸ் என்பது நடைபெற்றது. அதே நேரத்தில் ரமிதா ஜிண்டலை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து முதல் சீரியஸை பொறுத்தவரைக்கும் 22ஆம் இடத்தையும், 2வது சீரியஸை பொறுத்தவரைக்கும் 16வது இடத்தையும், 3வது சீரியஸை பொறுத்தவரைக்கும் 11வது இடத்தையும் பிடித்தார். தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திய ரமிதா ஜிண்டல் இறுதி சீரியஸான 6வது சீரியஸில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தினார். இறுதியில் போட்டி முடிவில் ரமிதா ஜிண்டல் 631.5 புள்ளிகளை பெற்று 5ஆம் இடம் பிடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறார். முதலிடத்தை பொறுத்த வரைக்குமே சவுத் கொரியா வீராங்கனை ஹஜ்ஜி பான் மற்றும் 634 புள்ளிகளை பெற்று முதலிடத்தையும், நார்வே வீராங்கனை டூஸ்டட் 633.2 புள்ளிகளை பெற்று 2ஆம் இடத்தையும், சுவிட்சர்லாந்து வீராங்கனை கோகனிட் 632.6 புள்ளிகளை பெற்று 3ஆம் இடத்தையும், சைனா வீராங்கனை ஹாங்காங் 632.6 புள்ளிகளை பெற்று 4ஆம் இடத்தையும் பெற்றார். தற்பொழுது ரமிதா ஜிண்டல் 631.5 புள்ளிகளை பெற்று 5ஆம் இடத்தை பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னே இறுதிப் போட்டிக்கு முன்னேற. அதே நேரத்தில் மற்றொரு இந்திய வீராங்கனையான இளவேனில் வாலறிவாளன் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டு இந்த தொடரில் இருந்து வெளியேறுகிறார். அதாவது மீண்டும் அந்த பதக்க வாய்ப்பு என்பது தவறவிட்டிருக்கிறார். தற்பொழுது ஏற்கனவே மனு பாக்கர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய நிலையில் மேலும் தற்பொழுது ரமிதா ஜிண்டல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கத்தை உறுதி செய்திருக்கிறது. தகவலுக்கு நன்றி முத்துக்குமார்.